புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பணிகள் துவங்கப்படாமல் புதர்மண்டி காணப்படுகிறது. இதுகுறித்து சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். புதுச்சேரி நகரில் பெரும்பாலான பணிகள் நிதி ஒதுக்கீடு செய்து பூமி பூஜையுடன் நின்று போய்விடும். அது சாலை பணியாக இருந்தாலும் சரி, சாலை விரிவாக்கமாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பு தெரிவித்தால் போதும் பணி நடக்காது. இந்நிலையில்தான் கிழக்கு கடற்கரை சாலை லாஸ்பேட்டையில் 2 ஆண்டுக்கு முன்பு அடிக்கல் நாட்டியுடன் நின்று போன புதுச்சேரி புறநகர் பேருந்து நிலைய பணி இது தற்போது கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக மாறியுள்ளது. 25 ஆண்டுக்கு முன்பு எந்த நிலையில் புதுச்சேரி நகரம் இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றும் உள்ளது. பெரிய அளவில் மாற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை. அதே வேளையில் மதுக்கடை, சாராய கடைகளின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நகரில் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்துவது அவசியமானது. ஆனால் தற்போது பிரதான சாலைகள் மட்டுமே அவ்வப்போது போடப்பட்டு வருகிறது. சமீபத்தில் 100 அடி சாலை மேம்பாலத்தில் அமைந்துள்ள சிமெண்ட் சாலை அடிக்கடி பழுது ஏற்படுவதாக கூறி அந்த சிமெண்ட் சாலை மீது தார் சாலை அமைக்கப்பட்டது. அந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் தற்போது வலைதளங்களில் நையாண்டியாக பேசப்பட்டும் வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு லாஸ்பேட்டையில் புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். ஆண்டுகள் தான் உருண்டோடுகின்றன தவிர இந்த பணியை மேற்கொள்ள யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் பணிகள் மட்டும் தொடங்கவில்லை. யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் 24 லட்சம் சுற்றுலா பயணிகள் ஆன்மீக சுற்றுலாவாகவும் பொழுதுபோக்கு சுற்றுலாவாகவும் வந்து செல்கின்றனர். இதுபோக நாள்தோறும் சுமார் 25,000 பேர் வந்து செல்கின்றனர். அவர்கள் புதுவையை அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவிலுக்கு செல்கின்றனர். ஆண்டுதோறும் புதுச்சேரிக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் வரை உள்ளது. குறிப்பாக பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு வருகின்றனர். ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர் முதல் ஜனவரி மாதங்களில் இவர்களின் வருகை மிக அதிகமாக இருந்து வருகிறது. வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்களில் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், தெலங்கானா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தருகின்றனர். இதேபோல் புதுவை அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் சென்னைக்கு சென்று வர வேண்டும் என்றால் புதுச்சேரி வழியாகத்தான் செல்ல வேண்டும். இதற்கிடையே புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. அதற்கேற்ப வாகனங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் 2 முதல் 3 இருசக்கர வாகனங்கள் இருக்கின்றன. காரும் இருந்து வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் பொது போக்குவரத்துக்கான சாலை வசதி மிகவும் குறைவாக உள்ளது. இதனால் முக்கிய சாலைகளில் பரபரப்பான நேரங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். ஆனால் நிரந்தர தீர்வு இதுவரை கிடைத்த பாடில்லை. இதனை கருத்தில் கொண்டுதான் புதுவை அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நவீன மீனங்காடி அருகில் 3.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்காக விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 70 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இந்த பணிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 24/4/2022 அன்று அடிக்கல் நாட்டினார். ஆனால் இந்த பணிக்கு அடிக்கல் நாட்டியதோடு சரி, அதன் பின்னர் எந்த பணியும் நடைபெறவில்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக புறநகர் பேருந்து நிலையம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீனங்காடி அருகே புறநகர் பேருந்து நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட 3 ஏக்கர் நிலம் செடி கொடிகள் வளர்ந்து புற்கள் முளைத்தும் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக மாறி வருகிறது. மேலும் குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்தால் புதுவைக்கு வரும் புறநகர பேருந்துகளுக்கு புதுவை நகர பகுதிக்கு வேலை இல்லை. எனவே நகரப்பகுதியில் பெருமளவு போக்குவரத்து நெரிசலும் குறையும். எனவே விரைவாக பணி தொடங்கப்பட வேண்டும் என்பதே பயணிகள் உட்பட பொதுமக்களின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.